ஐயோ பேப்பர் தான் ஒரு கதையும் கிடையாது. டிவியாவது பாப்போம். ஊர் அடிக்குது. நான் எந்த கதையை ஊர் கதை பேசாம எனக்கு ஒரு டென்ஷன் ஆகுது. இவளுக்காவது இவளும் வரேன்னா இவளும் வரல. இவளுக்காவது ஒரு ஃபோன் பண்ணுவோம். ஹலோ, மாலா, என்னடி வரேன்ன வரவே இல்ல? அப்படியா? சரிடி, சும்மா வீட்டு கதையை சொல்றேன்னு சொன்னிய, என்ன ஆச்சுன்னு கேட்கலாம் தாண்டி பண்ண. என்னது சாயங்காலமா வந்து சொல்றியா? பையன் கோயிலுக்கு கூட்டின்னு போறானா? ஏய் சொல்லிட்டு போடி. நீ வேற, நீ எப்ப சாயந்தரம் கோயிலுக்கு போயிடு, நீ எத்தனை மணிக்கு வர்றது, எத்தனை மணிக்கு நீ வந்து எனக்கு அவங்க வீட்டு கதையை சொல்றது? சொல்லிட்டு போடி. என்னது பையன் உடனே கிளம்புன்னு சொல்றானா? நீ வேற ஒரு 10 நிமிஷம், எவ்வளவு நேரம்? அப்ப சீக்கிரம் 10 நிமிஷம் சொல்லிட்டு கிளம்புடி. நீ பாட்டுக்கு என்னடி நீ அவங்க வீட்டுக்கார மிச்சத்து சாயங்காலம் சொல்றியா? ஏ மாலா 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 மாலா, ஐயோ ஏ மாலா மாலா, ஏய் சொல்லிட்டு போடி. அடே நீ எப்ப வந்து எப்ப சொல்றதுடி? லேட் ஆயிடுடி நீ வர்றதுக்குள்ள. ஐயோ சொல்லிட்டு போயிடுறி. அப்படியா? அவன் புருஷன் சொல்றியா? சாயங்காலம் சொல்றியா? ஓ, இவளும் சாயங்காலம் வந்து சொல்றேன்ட்டு போனை வச்சிட்டாலே. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஊர் கதை கேட்கலன்னா எனக்கு தலையே வெடிச்சிருமே. என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு யாரு என்ன கதை சொல்ல போறாங்களோ தெரியல. நான் எங்க போய் கதை கேட்பேன்? ஐயோ இன்னைக்குன்னு பார்த்து எனக்கு ஒரு கதையும் இல்ல. கதை சொல்ல வரான்னா இவளும் இல்ல. அவ புருஷன்ட்டு கதையை பாதியில விட்டு போயிட்டா. ஊர் கதை பேசாம எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்? என்ன அத்தை, ஒரு காஃபி எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வர அத்தை. என்ன போய் நான் எங்க போய் கதை கேட்பேன்னு ஒன்னும் புரியல. அத்தை காபி. நீங்க அத்தை ரொம்ப டென்ஷனா இருக்கிறீங்க. ஆமா, உனக்கு என்ன இப்போ? சமைச்சிட்டியா? இது சமைக்கிறேன். வேலையை பாரு போ. சரி. நானே ஒரு கதை கூட கிடைக்கலையேன்னு ரொம்ப டென்ஷன்ல இருக்கிறேன். இவ வேற வந்து அத்தை நோத்தா நீ. நான் என்ன பண்ணுவேன்? நீ நான் யார்கிட்ட போய் எந்த கதையை கேட்பேன்? எனக்கு ஒன்றும் புரியலையே. கை காலே வாங்க மாட்டேங்குது எனக்கு. அப்போ புருஷன் என்ன, புருஷன் அடிச்சிருப்பாளா இல்ல புருஷன் இவளை அடிச்சிருப்பாளா? என்ன கதையா இருக்கும்? சொல்றான்ட்டு கட் பண்ணிட்டு இவ பாட்டுக்கு போயிட்டா. நான் என்ன பண்ணுவேன்? வெளியிலயாவது போய் எட்டி பார்ப்போம். எவ்வளவு வரலாம் சண்டை கண்டை போடுறாளுங்களான்னு. இல்ல இன்னைக்கு வெளியிலயும் ஒருத்தி கூட சண்டை போடல. அங்கன்னா சண்டை போடுறாளுங்களா, பேசுகிறாளுங்களான்னு ஒண்ணும் தெரியலையே. சண்டை இல்லையா? வெங்காயம் வித்துன்னு வரானா ஒருத்தன் பைத்தியக்காரன். நானே ஒரு கதையும் கிடைக்கலன்னு டென்ஷன்ல இருக்கிறேன். இவன் வேற எந்த நேரம் பார்த்து நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. ஒரு கதை கிடைக்க மாட்டேன் இன்னைக்குன்னு பார்த்து நான் என்ன பண்ணுவேன் பண்றதுன்னு ஒன்றும் புரியல. ஒரு கதை இன்னைக்குன்னு பார்த்து ரோடே அமைதியா இருக்குது. ஒருத்திய கூட வெளியே காணோம். ஆனா இன்னைக்குன்னு பார்த்து ஒருத்தவங்க சண்டை போட மாட்டான். எவனுமா குடிக்க கூட மாட்டான். பொண்டாட்டிங்களை இழுத்து போட்டு அடிக்க மாட்டானுங்க ஒருத்தனை கூட. ஆனா ஒரு கதைய கூட வேற இல்ல. நீ எனக்கு கதை கேட்கலன்னா மண்டை வெடிச்சிருமேடா, மண்டை வெடிச்சிருமே. பேத்த வீட்டுல சத்தம் கேக்குது. சும்மாவா பேசிட்டு இருக்கிறீங்க? சண்டை போடலையா? இன்னைக்கு பொழுது எப்படி போகுதுன்னு தெரியலையே. ஒரு சண்டை ஒன்னும் கிடையாது. இன்னைக்குன்னு பார்த்து ஒரு சண்டை நடக்கல, ஒண்ணும் இல்ல. எனக்கு மண்டையே பிச்சுக்கும் போல இருக்குது. தெருவுல ஒருத்தி கூட சண்டை போட மாட்டாளுங்க. நான் சொல்லுவேன், பையன் வந்தாலும் நல்ல சண்டை போடுற தெருவுக்கா வீட்டை காலி பண்ணிக்கின்னு போயிடணும். என்ன இது? எனக்கு அதை கேட்காம பைத்தியம் பிடிச்சா போல இருக்குது எனக்கு. நான் என்ன பண்ணுவேன்? இவன் வந்தானா பக்கத்து தெருவுல வந்து நல்லா சண்டை போட்டுக்கிறாங்க அடிக்கடிக்கு. அந்த தெருவுல வீடு காலியாகுதான்னு பார்க்க சொல்லணும் இவங்கிட்ட சொல்லி. எனக்கு கதை கேட்காம எனக்கு கையும் ஓடாது காலம் ஓடாது எனக்கு. நான் என்ன பண்ணுவேன்? ஒரு கதை கூட இல்ல. எனக்கு கதை கேட்காம எனக்கு மண்டை வச்சிரும் போகுது. கடவுளே, நான் என்னத்த நான் சொல்லுவேன்? உங்க தலைவலி இன்னும் போலையா? ஆமா, என்ன வேற வந்துச்சு தலைவலி. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? 3வது தெருவுல விமலா இருக்கால. 3வது தெருவுல? ஆமா, விமலா இருக்கால. 3வது தெருவுல விமலா? ஆமா, அந்த குண்டுச்சி. அவங்க நாத்தனாருக்கும் அவளுக்கும் ஒரே பிரச்சனையா? பிரச்சனையா? ஆமா. என்ன சொல்ற? என்ன பிரச்சனையா? அவதான் என்கிட்ட வந்து சொன்னா.
அவங்க நாத்தனாருக்கும் இவங்களுக்கும் ஒரே சண்டை வந்துருந்தது, என்னென்னமோ பேசிக்கிறாங்க. அப்பாடா, இப்பதான் எனக்கு தலைவலியே விட்டுச்சு. இத நீ முன்னாடியே சொல்லிடக்கூடாது. எவ்வளவு தலைவலியில கதை கேட்காம நான் அவஸ்தைப்பட்டு இருந்தேன். சரி அத்தை, தலைவலி விட்டுச்சா? அப்பா, இப்பதான் விட்டுச்சு. சரி, நான் கொஞ்சம் காப்பி எத்தனை வரும். போ, முதல்ல அதை செய் போ. எனக்கு ஊரு கதை கேட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்குது. இந்த கதையை இவ முன்னாடியே சொல்லிடக்கூடாது. எனக்கு தலைவலியே போயிட்டு இருக்குமே. காலையில இருந்து அலைய விட்டாலே, காலையில இருந்து தலைவலில அவஸ்தைப்பட்டு இருந்தேனே. காலையிலே சொல்லிடக்கூடாது இவ. நான் என்னத்த சொல்றது, சரியான மக்கா இருக்குது எனக்கு வந்து வாய்ச்சது. அப்பாடா, எப்படியோ ஒரு கதை கேட்டாச்சு. இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்குது. இப்ப இது முடிஞ்சிடுச்சு. சாயங்காலம் இவன் வந்து மிச்சத்தை சொல்றான்னா அவ வீட்டு கதைய. சரி, மிச்சத்தை சாயங்காலம் வரட்டும், அதையும் கேட்டு தெரிஞ்சுப்போம். அப்பதான் தூக்கமாவது வரும். இல்லைன்னா எனக்கு கதை கேட்கலன்னா அவ்வளவுதான். ஊரு கதை கேட்டாலே அது ஒரு சந்தோஷம்தான். என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு கதை நமக்கு வேணாம். ஊராமுத்து கதை கேட்டாதான் அப்பப்பப்பப்பப்பா மனசுக்கே ஒரு திருப்தி. நான் என்னத்த சொல்லுவேன், இப்ப வந்து சொல்றா இவன் இந்த கதைய. ஐயோ சப்பாடா, கதை கேட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்குது.